பெரியாருடைய பாடல் சொல்கிறாங்க, கலைஞரை பற்றி பேசுகிறாங்க. இத்தனை இடத்துல கலைஞர் பேர் வைக்கிறாங்க, பெரியார் பேர் வைக்கிறாங்க. மகாகவி பாவி, வாவு சிதம்பரம் பிள்ளை, இவங்கள மாதிரி பேர்லாம் ஏன் வைக்கக்கூடாது? தீரன் சின்னமலை, தமிழகத்துக்கு இந்து மதத்துக்கு உழைச்சவங்களை தள்ளி தமிழகத்துக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வேலு நாச்சியார், இவங்க பேர்லாம் ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரவலாக 90% பெரியார் பேர். பெரியார் தமிழுக்கு என்ன சேவை செஞ்சான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். தமிழ் மொழியே மலம் சொன்னவர் அவர், திருக்குறளை மலம் சொன்னவர், தமிழ் மொழியை படிக்காதீங்கன்னு சொன்னவர், வெள்ளையை நம்மளை ஆண்டா நல்லதுன்னு சொன்னார். ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, அவருடைய உணர்வுக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு சொன்னவர். அந்த சமுதாய சீரழிவுக்கு நம்ம போனோம்னா தமிழ்நாட்டோட அடுத்த நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்னைக்கு ஐடி பீப்புள் வரவிட்டே கலாச்சார சீரழிவு ஆரம்பிச்சாச்சு. இன்னும் தொடர்ந்து பின்பற்றப்படுமானால் தமிழ்நாட்டில் ஒழுக்கக்கேடுங்கிறது மிக மிக வந்துடும். ஒழுக்கக்கேடு வந்தாச்சுன்னா அடுத்த தலைமுறை எப்படி நல்லா இருக்க முடியும்? எந்த இடத்தில் பயம் வருகிறதோ அந்த இடத்தில் பக்தி இருக்கணும். பக்தி இருந்ததுனா தான் பயம் வரும். பயம் வந்ததுன்னா வாழ்க்கை ஒழுங்காக பண்பட்டு இருக்கும். பண்பட்ட வாழ்க்கை வேணும்னா ஏதாவது ஒரு ஒழுக்கத்துக்கு மனிதன் வர வேண்டும். அந்த ஒழுக்கம்தான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை அழித்து, கோயிலை அழித்து, இந்து தர்மத்தை அழிச்சுன்னு வரும்போது கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அழியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய 4 நாட்டில் எங்கேயாவது கர்நாடகாலேயோ ஆந்திராவிலேயோ கடவுள் நம்பிக்கை கேரளாலேயோ இல்லாமல் இருக்கா? அவங்க எல்லாரும் தாங்கி பிடிச்சி கடவுள் நல்லா கும்பிட்றாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் ஆன்மீகம் இருக்குது. ஆந்திராவில் சொல்லவே வேண்டியதில்லை, திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சு அவங்க எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்க. கேரளாவில் சபரிமலை வச்சு, நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மிகப்பெரிய கோயிலை அவங்க உருவாக்கியிருக்காங்களா? ஏன் உருவாக்கக்கூடாது? இவங்க ஆட்சியின் சாதனையாக 2 கோயிலை நிலைநிறுத்தி பெரிய அளவில் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமே. அதை பண்ணாமல் இருக்கிற கோயிலெல்லாம் இருக்கிற காசெல்லாம் எடுத்து எதுக்கு செலவழிக்கிறேன்னு செலவழித்து இந்து மதத்தை தூற்றி பேசி இந்த சர்க்கார் எப்படி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும்? என்னதான் சொன்னாலும் இந்து மக்கள் 1000 தான் யோசித்தாலும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு தோல்வி கிடைக்கும்.